பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் காலை ஸ்தோத்திரங்கள். இந்த அதிகாலை வேளையில கூட உங்களை நோக்கி பார்க்கறதுல மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலை வேளையில அதிகாலை ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கூட 2 வசனங்களை வாசித்து அதிகாலையில நம்ம ஏன் ஜெபிக்க வேண்டும், ஜெபிப்பதினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு பார்ப்போம். வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதா இருக்கிறது. காலைதோறும் புதிதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால நிரப்புகிறவர் தான் நம்ம கர்த்தராகிய ஆண்டவர். பாருங்க, நேற்றைக்கு இருந்த கிருபை இன்றைக்கு இருப்பதில்லை, இன்றைக்கு இருந்த கிருபை நாளைக்கு இருப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால நிரப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனா அதிகாலை நேரத்துல நம்ம அதை சுதந்திரத்துக் கொள்ளுகிறோமா? அதிகாலை தோறும் காலைதோறும் அவை புதிதா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதுனாலும் வேதம் வாசிப்பதனால தானே அதை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் அது போல அதிகாலையில் எழுந்து நம்ம ஜெபிக்கிறோம். இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதுல நான் பாதி வாசிக்கிறேன். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். இந்த வசனங்கள் எதை சொல்லுகிறது? நாளுக்கு நாள். இந்த முன்னாடி வசனத்தை வாசித்தோம், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது என்று. இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் நாளுக்கு நாள், நாளுக்கு நாள். ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் புதிதாக்கப்படுகிறான். எப்படி? அவன் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது, அவனுடைய வார்த்தைகளை உட்கொள்ளும் போது நம்மளுடைய ஆத்மாவுக்குள்ள சென்று நம்ம முதலாவது பலன் அடைகிறோம். 2வது அவருடைய வசனம் நம்மளை தீமைக்கு விலக்கி மீட்கிறது. நம்ம ஒரு பாவத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி கர்த்தரிடமாய் நம்ம வருவதற்கு அது மிகவும் உதவியா இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் தானே நம்ம உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் நம்ம பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் தான் நம்ம பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகையினால ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் நம்மளை புதிய மனிதனாய் மாற்றுகிறது. நாளுக்கு நாள் அவன் புதிதாக்கப்படுகிறான். எப்படி புதிதாக்கப்படுகிறான்? அவனோ சிந்தையில ஒரு பரிசுத்தம் இருக்கும், அவன் புதிதாக்கப்படுகிறது. இருதயத்துல ஒரு புதிதாக்கப்படுகிற காரியங்கள் இருக்கும். நம்முடைய பேச்சில, நம்முடைய நடத்தையில, நம்முடைய கிரியையில, எல்லாவற்றிலும் புதிதாக்கப்படுகிற ஒரு காரியம் இருக்கும். நாளுக்கு நாள் நம்ம புதிதாகி கொண்டே போகும் பொழுது பரிசுத்தமாகி கொண்டே போகிறோம். கர்த்தரை கிட்டி கிட்டி சேர்ந்து கொண்டே போகிறோம். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதெல்லாம் எதனால வருகிறது? நம்ம வேதம் வாசிக்கிறதுனாலே, ஜெபிக்கிறதுனாலே தான். அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுகிறதுனால எவ்வளவோ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இது எத்தனையோ